everyone. I'm super excited to meet you all again in this video. Welcome to AMMAPONNU-VOCABULARYFEED. நான் ஒரு டாஸ்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஹோல் டாஸ்க்குடைய கஷ்டமான ப்ராசஸை நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது பிகினிங்கில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஈஸியான ப்ராசஸை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த டாஸ்க்கை எஃபர்ட்லெஸ்ஸாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்குது ப்ரிப்போசிஷன் சீரீஸ். அதில் ரொம்ப கன்ஃபியூசிங்கான ப்ரிப்போசிஷன்ஸான இன், ஆன், அட் இது மூணையும் பற்றி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக தெரியும். நெக்ஸ்ட்டு நமக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்க போகிற ப்ரிப்போசிஷன்ஸ் என்னென்னா டு அண்ட் ஃபார். நம்ம எல்லாருக்குமே இந்த டு அண்ட் ஃபாரை மிஸ்பிளேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் மிஸ்டேக் செய்வோம். இந்த வீடியோவோட எண்டில் அந்த கன்ஃபியூஷன்ஸே இல்லாமல் ரொம்ப கிளியராக டு அண்ட் ஃபாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பிக்கிறதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட், டுக்கும் ஃபாருக்கும் உள்ள மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். டு அப்படிங்கிறது ஒரு டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட். இதே ஃபார் அப்படிங்கிறது ரீசன் அல்லது பர்பஸ் இது சம்மந்தப்பட்ட வேர்ட். இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லும்பொழுது உங்களுக்கு நல்லா புரியும். ஐ வென்ட் டு த லைப்ரரி. இப்போ இந்த சென்டென்ஸில் லைப்ரரி அப்படிங்கிறது என்னோட டெஸ்டினேஷன். ஸோ அங்கே ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. நான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண போகிறேன்னு இருக்கும்பொழுது நான் என்னுடைய டு அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். இப்போ இதே ஐ வென்ட் டு த லைப்ரரி ஃபார் ஸ்டடியிங், அதாவது நம்ம லைப்ரரிக்கு என்ன பர்பஸ்க்காக போகிறோம் அல்லது என்ன ரீசனுக்காக போகிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சராக வர்ற அந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்டடிங்க்கு முன்னாடி ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லெசனை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? மேக்ஸில் தான் ஃபார்முலா இருக்கும், இங்கிலீஷில் கூட ஃபார்முலாஸ் இருக்குமானா? எப்போவுமே ஃபார்முலா அப்படிங்கிறது நம்மளுடைய எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கு வேணாலும் சொல்யூஷனை கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இங்கிலீஷ்லையும் ஃபார்முலாஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, நான் எங்கே டு யூஸ் பண்ணுறேனோ அங்கே நான் யூஸ் பண்ணுற வேர்ப் அப்படியே தான் இருக்கும். அந்த வேர்பில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், டு ஸ்டடி, டு ரன், டு வாக். இதே நான் ஃபார் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மோட தான் இருக்கும். வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் ஸ்டடிங், ஃபார் வாக்கிங், ஃபார் சிட்டிங். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இதை நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா புரியும். எக்ஸாம்பிள் நம்பர் 2, ஐ லிசன் டு த மியூசிக். இங்கே மியூசிக் அப்படிங்கிறது என்னோட டெஸ்டினேஷன். ஸோ நான் டு யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பர்பஸ் ஆஃப் லிசனிங் மியூசிக் என்ன அப்படின்னா ஃபார் ரிலாக்ஸேஷன் ஆர் ஃபார் ரிலாக்ஸிங். ஸோ ஐ லிசன் டு த மியூசிக் ஃபார் ரிலாக்ஸிங் மை செல்ஃப். இங்கே ரிலாக்ஸிங் அப்படிங்கிற இடத்துல நான் ஃபார் ரிலாக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணவே கூடாது. டு அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம ப்ரெப்போசிஷனாக மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் கூட எடுக்கும். வாட் இஸ் இன்ஃபினிட்டிவ்? இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு வேர்ப், ஆக்ஷன் வேர்புக்கு முன்னாடியும் நம்ம டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு ப்ளஸ் வேர்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ என்னுடைய வேர்புக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுற டு ப்ரிப்போசிஷன் கிடையாது, இட் இஸ் அன் இன்ஃபினிட்டிவ் வேர்ட். ஐ நீட் டு கோ டு த ஸ்கூல். இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், எனக்கு 2 டு வந்திருக்கு. இந்த ரெண்டுமே ப்ரிப்போசிஷனா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு டு ஒரு இன்ஃபினிட்டிவ் வேர்ட். கோ அப்படிங்கிறது ஒரு வேர்ப், ஒரு ஆக்ஷன் வேர்ப். அந்த வேர்புக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்க டு அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ் வேர்ட். இதே டு த ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம யூஸ் பண்ணுற டு தான் ப்ரிப்போசிஷன். ஃபார்முலா நம்பர் 2, வேர்புக்கு முன்னாடி நான் டு யூஸ் பண்ணால் அது ஒரு இன்ஃபினிட்டிவ் வேர்ட். ஒரு நவுனோ அல்லது ப்ரோனவுனுக்கு முன்னாடி நான் டு யூஸ் பண்ணால் அதுதான் ப்ரிப்போசிஷன். ஒன் மோர் எக்ஸாம்பிள் டு மேக் இட் மோர் கிளியர். ஐ வென்ட் டு த ஸ்டோர் டு பை மில்க். இங்கே என்னோட ஸ்டோர் அப்படிங்கிறது நம்ம டெஸ்டினேஷன். அப்போ அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்க டு அப்படிங்கிறது தான் ப்ரெப்போசிஷன். பை த வே, இன்னொரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் டு பை மில்க், நான் எதுக்காக ஸ்டோருக்கு போனேன் அப்படின்னு கேட்கும் பொழுது மில்க் வாங்குறதுக்காக. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஃபார் அப்படிங்கிறத நம்ம ரீசன் அல்லது பர்பஸை மென்ஷன் பண்ணும்பொழுது யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்.
இந்த பிளேஸில் ஃபார் பையிங் மில்க்குன்னு நீங்கள் போட்டாலும் தப்பு கிடையாது. பட் அங்கே ஏன் டூ வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பிளேஸில் வந்திருக்க டூ அப்படிங்கிறது ப்ரெப்போசிஷன் கிடையாது, அது ஒரு இன்ஃபினிட்டிவ் வேர்ட். ஸோ இந்த இடங்களில் தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏன்னா நம்ம பிகினிங்கில் சொல்லும் பொழுதே டூ அப்படிங்கிறது டெஸ்டினேஷனுக்கானது, ரீசன் அண்ட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெப்போசிஷன் ஃபார்னு பார்த்துருப்போம். பட் இந்த சென்டென்ஸில் நான் என்னோட ரீசனுக்கு டூ யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஏன் அப்படின்னு கேட்டால் அகெயின் அது ஒரு இன்ஃபினிட்டிவ் வேர்ட், ஏன்னா பை அப்படிங்கிறது ஒரு வேர்ப். ஸோ நவ் கான்செப்ட் நம்பர் 3, டூ அந்த வேர்டை ப்ரெப்போசிஷனாக யூஸ் பண்ணலாம், இன்ஃபினிட்டிவ் வேர்டாக யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு ஃப்ரேசல் வேர்பாக கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரேசல் வேர்பை பற்றி நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம், வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டூவை ஒரு ஃப்ரேசல் வேர்பாக எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஒரு எக்ஸாம்பிளோட. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். நான் அதை எதிர்நோக்கி பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஃபார்வர்ட் டு இட் அப்படிங்கிறது ப்ரெப்போசிஷனும் கிடையாது, இன்ஃபினிட்டிவ் வேர்டும் கிடையாது, பட் அது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் நமக்கு தெரியணும். அப்போ தான் ஒரு காம்ப்ளெக்ஸான கிராமர் கொஸ்டின்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணும்பொழுது ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். டூ மட்டும் கிடையாது, ஃபாரை கூட நம்ம ஒரு ஃப்ரேசல் வேர்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ ஹவ் நெவர் ரியலி கான் இன் ஃபார் கிளாசிக்கல் மியூசிக் பட் ஐ லவ் ஜாஸ். இந்த பிளேஸில் கான் இன் ஃபார் அப்படிங்கும் பொழுது இது ஒரு ப்ரெப்போசிஷன் கிடையாது, இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். இந்த பிளேஸில் கான் இன் ஃபார் அதாவது கோ இன் ஃபார், அதோட மீனிங் என்ன அப்படின்னா டு என்ஜாய் சம்திங் ஆர் டு டூ சம்திங் ரெகுலர்லி. ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணி பண்ணுறத சொல்லும் பொழுது சொல்லலாம், அல்லது ரெகுலராக நம்ம பண்ணுற விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த கோ இன் ஃபார், கான் இன் ஃபார்ங்கிறது அதோட பாஸ் ஃபார்ம். இது ஒரு சிம்பிளான கான்செப்ட் இந்த சீரீஸ் ஆஃப் திஸ் டிஃபரன்சியேஷன். தட்ஸ் இட். நம்ம ஃபோர்த் கான்செப்ட் ரெசிபியன்ட் அதாவது ரிசீவர். நமக்கு ஆப்போசிட்டில் யாராவது ஒரு பர்சன் ரிசீவ் பண்ணுறதுக்கு இருந்தாங்க அப்படின்னா அப்போது நம்ம டூ யூஸ் பண்ணணும். இதை ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லும்பொழுது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். கிவ் திஸ் லெட்டர் டு ஹர். இங்கே என்னோட லெட்டர் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஒரு ரெசிபியன்ட்டையோ அல்லது ஒரு ரிசீவர்கிட்டையோ போகுது. ஸோ அதை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு முன்னாடி அதாவது ஹர் அதுக்கு முன்னாடி நான் டூ யூஸ் பண்ணணும். இதே திஸ் லெட்டர் இஸ் ஃபார் ஹர், இந்த லெட்டர் அவளுடையது அவளுக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஃபார் யூஸ் பண்ணணும். ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஐ மேட் த கேக் ஃபார் ஹர். இந்த கேக்கை நான் அவளுக்காக செஞ்சேன். கேன் யூ கிவ் திஸ் டு ஹர்? இதை உங்களால் அவள்கிட்ட கொடுத்துட முடியுமா? அதாவது இந்த கேக் இந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல நான் டூ தான் யூஸ் பண்ணணும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஃபிஃப்த் கான்செப்ட். இது ரொம்ப கன்ஃபியூசிங்கான கான்செப்ட் பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். நம்ம கான்செப்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளை டைரெக்டாகவே பார்த்துடலாம். இன்வைட் சம்மன் டு அ பார்ட்டி ஒரு மேரேஜ் ஒரு என்கேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு நம்ம சொல்லும்பொழுது டூ தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இதே அந்த ஈவெண்ட்டில் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரோக்ராம் அல்லது ஒரு டின்னர் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது ஃபார் யூஸ் பண்ணலாம். இன்வைட் சம்ஒன் ஃபார் டின்னர். ஃபைனலாக ஒரு கொஸ்டினில் எப்படி டூ யூஸ் பண்ணணும் எப்படி ஃபார் யூஸ் பண்ணணுங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். வாட் டிட் யூ டூ டு ஹிம்? நீ அவனுக்கு என்ன செஞ்ச? இதோடைய ஆன்சர் ஐ எல்ட் அட் ஹிம். இப்போது என்னுடைய கொஸ்டினில் பாருங்கள், நீ அவனுக்கு என்ன செஞ்ச அப்படிங்கிறப்போவே ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் அவன்கிட்ட மூவ் ஆக போகுது அப்படிங்கும்பொழுது என்னுடைய கொஸ்டினில் நான் டூ யூஸ் பண்ணணும். அதுக்கு என்னுடைய ஆன்சர் ஐ எல்ட் அட் ஹிம். சம்திங் என்கிட்ட இருந்து அவன்கிட்ட போகுது, நான் அவனை கத்துனேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் டூ யூஸ் பண்ணணும். இதே வாட் டிட் யூ டூ ஃபார் ஹிம்? நீ அவனுக்காக என்ன செஞ்ச? அகைன் ரீசன் பிளேஸ் த மேஜர் ரோல் ஹியர். அவனுக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும்பொழுது ஐ கோட் அ பென் ஃபார் ஹிம். நான் அவனுக்காக ஒரு பென் வாங்கினேன் அப்படின்னு ஒரு ரீசனை சொல்கிறதுக்காக நான் என்னுடைய ஃபாரை கொஸ்டினில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டூ அண்ட் ஃபாரில் நம்ம ஒரு 6 கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். பட் ஒரு டெலிபரேட்டான ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது மறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
இதை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்காக ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை வேணுங்கிறவங்க எடுத்து அதோடைய ஆன்சர்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ டீச் பண்ண கான்செப்ட் ஓரியன்டாக தான் எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்க போகுது. அதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் பேசும்பொழுது கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக டு அண்ட் ஃபாரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி பேசி பழகலாம். மேக்ஸிமம் இந்த ப்ரெப்போசிஷன்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படிப்பாங்க. 10th 12th டெட் எக்ஸாம்ஸ் அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த ப்ரெப்போசிஷன்ஸை படிப்பாங்க. இங்கிலீஷில் பேசணும்னு விரும்புகிறவங்க ப்ரெப்போசிஷன் தெரிஞ்சுக்க தேவையில்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பட் பேசும்போது அவ்வளோ ஆப்டாக நம்மளால் பேச முடியாமல் போகலாம். பட் இதை தெரிஞ்சுக்கிறது மூலயமா நீங்கள் 60% செய்கிற தவறுகளை நம்ம ஒரு 30%ஆக குறைச்சிக்க முடியும். ஸோ இந்த ப்ரெப்போசிஷன் சீரீஸில் நம்ம 2 வீடியோஸ் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இன், ஆன் அண்ட் அட் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் டு அண்ட் ஃபாருக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்தராக இன்னும் ஒரு 2 வீடியோஸில் நம்ம ப்ரெப்போசிஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்படியே நம்மளுடைய கிராமர் சீரீஸ் நம்ம சேனலில் தொடரப்போகுது. இது வேணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.